எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுய இன்பத்தினால அடிக்கடி ஈடுபட்டு சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லை, சுத்தமாக உணர்வுகள் இல்லை, சுத்தமாக எழுச்சி இல்லை, மனைவி கிட்ட போகவே முடியல, மனைவியை திருப்திப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு தாங்க இந்த வீடியோ முழுக்க. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸ்வல் மூலிகை மாத்திரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயது முதலேங்க சும்மா உட்காந்து கையடிச்சுக்கிட்டே இருந்ததுனால சுத்தமாக இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கிட்டே போக முடியல, பெண்ணுறுப்புக்குள்ளேயே என்னுடைய ஆணுறுப்பு வந்து உள்ளேயே போகலை சார், ஒரு நூல் அளவு கூட போக மாட்டிருக்கு, வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதிக உணர்ச்சியை தானாக விந்து வெளியேறுதுங்க, விந்து வெளியானதும் தானாக என்னுடைய தம்பி தூங்கிடுறான். இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற எக்ஸ்வல் மூலிகை மாத்திரையை பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இது எப்படி பயன்படுத்தணும் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் பாருங்க. முதல்ல வாங்க, இது வயது ஏதாவது தடை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா வயதினரும் இதை பயன்படுத்திக்கலாம். 65 வயசு, 70 வயசு, 80 வயசு, எந்த வயதினராக இருந்தாலும் இந்த மூலிகை மாத்திரையை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மூலிகை மாத்திரை எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. ரொம்ப ரேட்டு கம்மி, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஈஸியாக குணமாக்கிடுங்க. இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும், நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த எக்ஸ்வல் மூலிகை மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய பிராண்டுகள் இருந்தாலும் இதுதான் நம்ம வந்து முதல்ல மக்களுக்கு கண்டுபிடிச்ச கொடுத்த ஒரு பிராண்ட் இதுதான். இதில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய மூலிகைகள் இப்போ சேர்த்துருக்கோம், நிறையபடியான ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாரும் பயன்படுத்தணுன்றதுக்காக இது இன்னுமே வந்து விலை கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து 148 மூலிகைகள் சேர்த்துருக்குங்க. இந்த ஒரு மூலிகை மாத்திரையில் 148 மூலிகைகள் சேர்த்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க. இதை பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும், நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாம், வச்சு அடுத்த நிமிஷமே விந்து ஏற்றும் தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை வந்து குவாலிட்டியாக மாற்றுங்க. விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா போக்கும், குழந்தையின்மை பிரச்சனை இருந்ததுன்னா சரி செய்யும், சிறிய அணுறுப்பை பெரியதாக மாற்றும், பெரிய அணுறுப்பை நல்லா தடிமனாக மாற்றும். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அருமருந்து எங்கே போனாலும் கிடைக்காதுங்க, நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? வேறு எங்கேயாவது 990 ரூபாய்க்கு வாங்கினேன், வெப்சைட்டில் போய் கம்மியாக இருந்தது அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அவேர்னஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்டுகள் அத்தனையுமே இந்த வீடியோவில் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மட்டும்தான் வாங்க முடியும். நம்மளுடைய வெப்சைட்டுகளுமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுங்க. அதனால் வந்து வெப்சைட்டில் எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் வெப்சைட்டில் போய் புக் பண்ணி வாங்கி ஏமாந்தீங்கன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. அவேர்னஸ் வீடியோவை நிறைய போட்டிருக்கோம். 990 ரூபா நம்மளது கிடையாது, சீப்பாக கிடைக்கிறது நம்மளது கிடையாது. நம்மளது ஒரு மாத்திரையின் விலை 100 ரூபாங்க. சரிங்களா? 30 மாத்திரை வரும். சரிங்களா? நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இருக்கும். எம்ஆர்பி பார்த்து பயப்பட வேணாம். எம்ஆர்பி ரேட்டுக்கு நமக்கு எந்த ஒரு பொருளும் விற்கிறது கிடையாதுங்க. எம்ஆர்பி விட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது லிமிடெட் ஸ்டாக்கு தான். வீடியோவை பார்த்தோன்னே டக்குன்னு கால் பண்ணுங்கள். எடுத்து கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த ஊரில் இருந்தாலும் தாராளமாக தருவோங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப பவர் ஏற்றிருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பவர் ஏற்றிருக்கணும், மூலிகையினுடைய குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது நிரந்தர தீர்வளிக்கக்கூடியது ஒன்றுங்க. இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும், இதை பயன்படுத்தணும்ன்றது தான் சொல்கிறேங்க. அதாவது வச்சு அடுத்த நிமிஷமே வெளியே வந்தாலும் சரி, விருப்பத்தன்மை சுத்தமாக இல்லைனாலும் சரி, இல்லை விருப்பத்தன்மை இருக்குது, நீண்ட நேரம் எனக்கு உடல் உறவில் ஈடுபட முடியல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஈடுபட முடியுது, டைமிங் அவ்வளோதான் கிடைக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக நான் சொல்லக்கூடிய மெத்தடை இதில் பயன்படுத்தி கொள்ளலாம். நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றீங்க. இந்த மூலிகை மாத்திரை ஒன்று எடுத்து போட்டு தண்ணிக்கு பதில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் பால் குடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் வேணுங்க. இது எப்போ வேணால் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் எடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆகணும். ஜீரணமானதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து இந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. பாலில் தான் எடுக்கணும். சரிங்களா? தண்ணியில் எடுக்கக்கூடாது. ஏன் தண்ணியில் எடுக்கக்கூடாது அப்படின்றோன்னா உங்களுக்கு போதுமான சத்து வந்து பாலில் இருந்து கிடைக்கும். தண்ணியில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு போதுமான சத்து கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு மாத்திரை எடுத்தோம்னா 3 வாட்டி 2 வாட்டி உடலுறவில் ஈடுபட முடியும். உங்களுடைய வயதை பொறுத்து 3 வாட்டி 2 வாட்டி கம்பல்சரி ஈடுபடலாம் இந்த மூலிகை மாத்திரையிலே. அதனால தான் நாங்கள் பாலில் எடுக்க சொல்கிறோம். சரிங்களா? தண்ணியில் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எடுக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி மெத்தடில் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் வயதானவர்கள் இந்த மூலிகை மாத்திரை எடுக்கும்போது சரிங்களா, வெத்தலையில் இந்த மூலிகை மாத்திரையை வச்சு 1 டீஸ்பூன் தேன் போட்டு அப்படியே வெத்தலையை மடிக்கி வச்சு மென்று முழுங்கிட்டு 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு உடலுறவில் ஈடுபட்டிங்கன்னா
விருப்பத்தன்மை 1 மணி நேரத்துக்கு மேலே எந்த வயதினராக இருந்தாலும் குறையாதுங்க. தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து உடனே இருங்க செய்யும், அது உடனே இருங்க செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டக்குன்னு வெளியே இருக்கக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்திட்டோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறாத அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மாத்திரை. சாப்பிட்ற மெத்தட் தெரிஞ்சிச்சு இல்லையா? இது எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது நாங்கள் மெயினாக கண்டுபிடிச்சதே வயதானவர்களுக்காக தான், சரிங்களா? வயசு பசங்களுக்காக கிடையாது. வயதானவர்களுக்கே இந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னும் போது வயசு பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த சுய இன்பத்தினால இன்றைக்கி காலகட்டங்களில் செல்ஃபோன் வந்ததுனால சும்மா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு சும்மா கற்பனையில் எல்லா நடிகை கூட வாழ்ந்துக்கின்னு பிடிச்ச பொண்ணு கூட்டலாம் வாழ்ந்துக்கின்னு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு பார்த்தாலும் அதை நினச்சி கற்பனையில் கை முட்டி அடிச்சுட்டு விந்து வெளியே விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை உன்னால் பார்க்க முடியாமல் உன் மனைவியை உன்னால் திருப்திப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் தாராளமாக இந்த மூலிகை மாத்திரையை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய அற்புதமான மருந்துங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தடில் அந்த மாதிரி பயன்படுத்தி பற்றி கேட்டிங்கன்னா இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதேமாதிரி என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து கேட்பீங்க. பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது, பண்ணை மீன்கள் சாப்பிடக்கூடாது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பரணை மேலே ஆடு வளர்ப்பாங்க, சரிங்களா? நேச்சுரலாக வளராமல் பரணை மேலே போட்டு தீவனம் போட்டு வளர்ப்பாங்க. அதாவது தீவனம் போட்டு வளர்க்கக்கூடிய எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் அதை தயவு செஞ்சு தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த ரசாயனம் அந்த கறியில் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது அதனுடைய அதனுடைய பாதிப்பு நம்மளுக்கு தான் இருக்கும். அதனால் அதை தவிர்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்த பழங்கள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரசாயனம் கலந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் சாப்பிடும்போது நம்மளுடைய மருந்தினுடைய வீரியத்தன்மை குறையும். நம்மளுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சாலும் இந்த மாதிரி ரசாயனங்கள் கலந்த சாப்பிடும்போது நம்மளுடைய ஆண்மைத்தன்மை குறையும், சரிங்களா? எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் தாராளமாக நோட் பண்ணிங்கன்னா போதும். வெளியே போய் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் எரெக்ஷன் விடிகாலில் நல்லாவே தானாகவே வந்திருக்கும், எல்லாமே பண்ணியிருக்கோம். பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உணர்வே இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அதேமாரி கண்டினியூவாக பிரியாணி சாப்பிடும்போது சுத்தமாக ஆணுறுப்பில் எந்த ஒரு உணர்ச்சியும் சுரணையும் இல்லாமல் போயிடும். அப்படியே உறுப்பு வந்து உள்ள இஸ்துக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் சைடு எஃபெக்ட், சரிங்களா? அதனுடைய பாய்லருடைய சிக்கன் எஃபெக்ட் இதுதான். அதேமாதிரி பழம் அப்படி தான். யாராவது சொல்லியிருப்பான் செவ்வாழை பழம் சாப்பிட்டா ஆண்மைக்கு நல்லதுன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதை சாப்பிட்டு உங்களுக்கு ஆண்மை வந்திருக்கா? ஆண்மையெல்லாம் வராது. ஏன்னா அதில் ரசாயனம் கலக்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சிக்காகவும் பழத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் பழுக்கிறதுக்காகவும் ரசாயனம் கலக்கிறாங்க. அதனுடைய ரசாயனத்தை நம்ம சாப்பிடும்போது அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தான் இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கோங்க, நேச்சுரலாக வளர்கிறது வேறு, கெமிக்கல் கலந்து வளரக்கூடிய பொருட்கள் வேறு. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ, நம்ம தோப்பில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டு பழகுங்க, சரிங்களா? இந்த மாதிரி பழகிக்கோங்க. அதேமாதிரி சில நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, முதல் இரவில் மச்சான் நான் பீர் குடிச்சிட்டு போனேன், நான் பிராந்தி குடிச்சிட்டு போனேன், நான் வந்து குவார்டர் குடிச்சிட்டு போனேன், என் மனைவி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு செஞ்சிடணுமா. நீங்களும் அதை நம்பி செய்வீங்க, நீங்களும் அதேமாதிரி தான் செய்வீங்க. காலப்போக்கில் என்ன ஆகுனா அந்த ஆல்கஹாலுக்கு நீங்கள் அடிமையாகிட்டு உங்களை அதை விடாது, நீங்கள் பயங்கரமான குடிகாரன் ஆகிட்டு லைஃபே கேள்விக்குறி ஆகிடும். கடைசியில் நீங்கள் திருந்துருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திருந்திட்டு மனைவி கிட்டே போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் போக முடியாது. காரணம் என்னென்னா சுத்தமாக உணர்ச்சிகள் இல்லாமல் இருப்பீங்க, சரிங்களா? கெட்டியே போக முடியாது, வீட்டுக்கே போக முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதனால தான் டைவர்ஸே நிறைய கேசஸ் நடக்குது. அதேமாரி சிலர்லாம் கல்யாணம் பண்ணவே தயங்குவாங்க. சுய இன்பத்தினால ஈடுபட்டு சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லை, கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்குது, ஐயோ நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மாத்திரையை வாங்கி பயன்படுத்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு எங்களால் அளிக்க முடியும். கூடிய மூலிகைகள் எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள். நம்ம வந்து அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி இதை தயாரித்து மக்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின்விளைவுகளும் இல்லாமல் கொடுத்துட்ருக்குங்க. அதனால் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் கொடுக்குறதில்ல, புரிஞ்சுக்கோங்க. அதனால் அப்படியே டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருந்தாலும் எங்களை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏதாவது இருக்கான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கிக்கோங்க, சரிங்களா? அதனால் எங்களை கேட்காம வேறு எங்கேயும் போய் வாங்காதீங்க. 990 எங்களது கிடையாது. 60 மாத்திரை 70 மாத்திரம்னு கொடுப்பான். 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு அதெல்லாம் வாங்கி ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் ஃபேக் ப்ராடக்ட்டு. போலின்னு சொல்லி அவேர்னஸ் வீடியோவே போட்டிருக்கேன். எங்களுடைய ப்ராடக்ட்டு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. வேறு எங்கேயாவது வாங்கிட்டு மாத்திரை சரியில்லை, ரிசல்ட் இல்லை அப்படின்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. வாங்கி ஏமாந்துடாதீங்க. எங்களுடைய ப்ராடக்ட்டு உடனுக்குடன் ரிசல்ட்டு தெரியும். சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும். நீண்ட நேரம் நீங்கள் உடல் உள்ள ஈடுபடலாம். விந்து போல் இருக்கக்கூடிய விந்து ஜெல்லாக மாற்றும் எல்லாமே படுத்துது. அவங்களுக்கு குழந்தை வரும் நல்ல அளிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மருந்துங்க. நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் ஒரே மருந்துங்க. நீங்கள் குழந்தை எல்லாத்துக்கு தனியாக அறைய தேவையில்லை, விருப்பத்தன்மைக்கு தனியாக அறைய தேவையில்லை, விந்து சீக்கிரம் வெளியேறுவதற்கு தனியாக அறைய தேவையில்லை. எல்லாமே நம்மக்கிட்ட ஒரே மாத்திரையிலே முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்குங்க. அதனால் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர். நன்றி, வணக்கம்.